السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை இறைவன் மன்னித்து இந்த உலகில் நம்மை நல்லோர்களாக, சாலிஹீன்களாக, இபாதத் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. நாம் வாழ்க்கையில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுவதுமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடும் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் குழந்தைக்காகவும் திருமணத்திற்காகவும் யாரெல்லாம் இறைவனிடம் துஆ செய்தார்களோ அவருடைய நல்ல ஆஜத்துகளை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஹஜ், உம்ரா செய்யக்கூடிய நசீபை, தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய ரமலானில் உடல் ஆரோக்கியத்தோடு 30 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதே போன்று பல ரஜபு, பல ரமலான்களை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ வேளையில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மிஅராஜ் என்னும் பயணம். ஏனென்றால் அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாம் அதனுடைய பயணத்தினுடைய போக்குகளையும் காரணங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய மேன்மைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் அறிந்து கொள்வது, முழுமையாக நம்புவது ஒவ்வொரு முஃமின் மீது கட்டாய கடமையாகும். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நம்மில் சில பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்னும் பயணத்தில் அவர்கள் உடம்பு போகவில்லை, அவருடைய ரூஹ் போகவில்லை, அவர்கள் கனவில் தான் சென்று வந்தார்கள் என்பதாக சொல்லக்கூடிய சிலர்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தா நமக்கு பல கனவு வரும். நம்ம தூங்கும் போது இல்லையா, நம்ம உறங்கும் போது பலவிதமான கனவுகள் வரும். கெட்ட கனவுகள், நல்ல கனவுகள். சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய நிலையில் கனவு வரும். ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. கனவா நடக்குதா, நமக்கு உண்மை நடந்தது. அந்த கனவு நல்ல கனவாக இருக்கும்போது அந்த கனவு நிற்கும் போது விழிப்பு வந்தோட நமக்கு என்னடா இப்படா இன்னும் கொஞ்சம் கனவு பேர் நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு தோணும். ஒரு கெட்ட கனவா இருந்தா விழிப்பு வந்துடும், உட்கார்ந்துருவாங்க. அப்பா
பெருமூச்சு விடுவாங்க, இப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப கனவுகள் ஏராளம் ஏராளம். இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கனவு ஏற்படும். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலிருந்து அல்லாஹ்வை சந்தித்தது மிஅராஜ் என்னும் பயணம் என்பது கனவில் நடக்கவில்லை, ரூஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சென்றது. இதுதான் உண்மையான வரலாறும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற என்னென்ன அன்பளிப்புகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்பதை இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தொடர்ச்சியாக சொல்லுவோம். அதற்கு முன்பாக மிஅராஜ் நடப்பதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மிஅராஜ் இறைவன் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜ் என்னும் பயணத்தை ஏற்படுவதற்குண்டான காரணங்கள் என்ன? நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஏராளமான நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்திருப்பான் இல்லையா? ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒவ்வொரு நபியை விட இன்னொரு நபிக்கு அதை விட ஒரு சிறந்த அற்புதத்தை கொடுப்பான். இப்படி வரலாற்று செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதம் நபியிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் கிட்டத்தட்ட 1.4 லட்சம் நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அற்புதங்களில் அடுத்த நபி வருகின்ற பொழுது அதிகப்படியான அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியில. அந்த அற்புதங்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அம்மா அடங்குவாங்க. மூசா எடுத்துக்கங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதா இருக்கும்போது ஃபிரௌன் கேள்விப்படுறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான். நான் அந்த அற்புதத்தை மட்டும் சொல்றேன். தெரிஞ்ச வரலாறு தான். ஃபிரௌன் வந்து ஒவ்வொரு ஆண் குழந்தைய கொலை செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அவங்க தாய் நைல் நதியை விடுறாங்க. இதெல்லாம் நீண்ட வரலாறு. பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதத்தை பாருங்க. எதற்காக ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் கொலை செய்கிறானோ அவனிடமே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வாழ்றாங்க. இதுதான் அற்புதம். யாருக்காக? தன் ஆட்சியை பறித்து விடுவார், தன்னுடைய அந்தஸ்தை பறித்து விடுவார் அந்த ஆண்மகன், அவரை இந்த உலகில் வரவிடக் கூடாது என்று ஃபிரௌன் எண்ணினான். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமே வர வைத்து ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதம். பிறகு அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய ஒரு அற்புதம். இந்த உரையாடல்கள்ல ஹதீஸ்ல எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. 3 விதமான கேள்விகளை அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இது மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதம். என்ன கேட்கிறாங்க? முதல் கேள்வி, யா அல்லாஹ், நீ வந்து உலகத்தை படைத்தவன், நான் முழுமையா நம்புறேன், நான் உன்னுடைய தூதர், ஓகே, நீ உன்னோடு பேசக்கூடிய பாக்கியத்தை, உன்னோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, யா அல்லாஹ், இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். என்ன மூசாவே? கேளுங்க, நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்ல. இது வரலாற்று வரக்கூடிய செய்தி, ஹதீஸ் ஷரீஃப்ல புகார்ல வரக்கூடிய செய்தி நான் சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நாங்கெல்லாம் இரவு நேரம் வந்துவிட்டா நாங்கெல்லாம் உறங்குகிறோம், நீ மட்டும் விழித்துக் கொண்டே இருக்கிறாயே, உனக்கு உறக்கம் என்பது இல்லையா அப்படின்னு மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் பதில் சொல்லல. என்ன செய்யறான்? மூசாவே, ஒரு பாட்டில் நீங்க தண்ணீர் எடுத்துக்கங்க, அந்த பாட்டில் தண்ணீர் இருக்குல்ல, அதை வைத்துக் கொண்டு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் நில்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதே போல இரவு நேரம் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உறக்கம் வந்து விட்டது, உறங்கி விட்டார்கள். கையில் இருந்த பாட்டில் கீழே விழுந்து தண்ணீரும் சிதறி விட்டது, பாட்டிலும் உடைந்து விட்டது. ஏன் கீழே போட்டீங்க? இல்லையா அல்லாஹ், உறங்கிட்டேன். அதே போலதான் எனக்கு தூக்கம் என்பது இல்லை. ஒரு கணம் நான் உறங்கிவிட்டால் இந்த உலகம் சுக்குநூறாகிவிடும். ஒரு அற்புதமான பதில் பாருங்க. அல்லாஹ் ஒரு நிமிஷம் உறங்கிவிட்டால் அவனுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். என்ன ஒரு முஃமின் இந்த சூராவை தெரிந்த சூரா தான் முழுமையாக விளங்குகிறார்களோ, அர்த்தத்தோடும் கண்ணியத்தோடும் விளங்குகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை உணர்வார்கள். அல்லாஹ்வை உணர்ந்துட்டா என்ன ஆகும்? உள்ளத்தில் நம்பிக்கை அதிகமாகிவிடும், ஈமான் அதிகமாகிவிடும். இந்த ஒரு சூரா போதும். அல்லாஹ் யாருக்கும் அவன் பிறக்கவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை, அவனுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அதனால்தான் பெருமக்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க ஹதீஸ்ல. நீங்க வியாபாரம் செய்கிறீங்கல்ல,
அந்த வியாபாரத்தை ஆரம்பம் செய்கின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை 3 முறை ஓதிவிட்டு உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பம் செய்யுங்க. இது ஹதீஸ், இது நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. நீங்க எந்த வியாபாரத்தை செய்றீங்களோ அந்த வியாபாரத்தை ஆரம்பம் செய்கின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை 3 முறை ஓதிவிட்டு உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பம் செய்யுங்கள். நீங்கள் வியாபாரத்தை நிறைவு செய்கின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை 3 முறை ஓதிவிட்டு வியாபாரத்தை நிறைவு செய்யுங்கள். நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். அந்த வியாபாரத்தில் உள்ள பரக்கத்தை நீங்கள் உணர்வீர்கள். அந்த வியாபாரத்தில் உள்ள பரக்கத்தை, லாப நட்டங்களை நீங்கள் உணர்வீர்கள். பரக்கத்தை மட்டும் வந்து கொண்டிருக்கும், செலவீனங்கள் தேவையில்லாத செலவுகள் வராது அந்த வியாபாரத்தில். அப்படிப்பட்ட நல்ல வியாபாரமாக நம்ம வியாபாரமாக வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆமீன். முதல் கேள்வி அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். இரண்டாவது அல்லாஹ் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்ச, ஓகே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, சொர்க்கத்தை படைச்ச, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க பெருமை ஏத்துக்கிறோம், ஏன் நீ நரகத்தை படைத்தாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்கும்போது அல்லாஹ் தஆலா பதில் சொல்லல. என்ன செய்யறான் தெரியுமா? கோதுமையை கொடுக்கிறான் மூசா கிட்ட. இந்தாங்க கோதுமை, இந்த கோதுமையை அரைக்க சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அரைக்கிறாங்க. கோதுமையை அரைத்து கழிவுகள் ஒரு பக்கமாகவும் நல்ல தூள்கள் ஒரு பக்கமாக வருகிறது. நல்ல தூள்கள் நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு தேவையான பொருட்கள் செய்து சமைத்து சாப்பிட்டுக் கொள்வேன். அவங்க கழிவுகளை என்ன செய்வீங்க? தூரமாட்டிக்கு போட்டுருவேன். கழிவுகளை என்ன செய்வீங்க? வெளியேற்றிக்கு போட்டுருவேன். அதே போலதான் இந்த உலகில் மனிதர்களை படைத்த நான், அதில் நல்லவர்களும் இருப்பார்கள், எனக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். அந்த மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகில் தண்டனை கிடைக்கிறதோ இல்லையோ, நாளை மறுமையில் அவர்களுக்கு தண்டனை உண்டு. அதனாலதான் நான் அடிக்கடி எல்லா இமாம்களும் வயல சொல்லதுண்டு, தயவு செய்து இஸ்லாமிய சொந்தங்களே, தொழுகையை கையில எடுத்துக்கீங்க. தொழுகை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, பாக்கியம் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன வலிமை கிடைக்கும், நீண்ட நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். அதனாலதான் தொழுகையை பற்றியுள்ள அந்த விஷயங்களை அடிக்கடி எல்லா இமாம்களும் ஜும்ஆவில் சொல்வதுண்டு. இன்றைக்கு அந்த சமூகம் முக்கியமான கடமை, தொழுகையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த கவலையில நாளைக்கு மறுமையில கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி நம்மளாம் சர்வசாதாரணமா நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? உலகத்துல வாழணுமா, 60 வயசா, 65 வயசா, 70 வயசா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம், என்ன வந்துட போகுது, இறந்து போயிட்டா யாருக்கு என்ன தெரிய போகுது? அப்படிலாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் அந்த நம்பிக்கையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு நம்பிக்கை உள்ளத்துல வந்துட்டு வச்சுக்கல, நாம் செல்லக்கூடிய பாதை நேர் வழியாக இருக்காது, ஷைத்தானுடைய வழியாகத்தான் இருக்கும். நேர் வழியாக இருக்காது, ஷைத்தானுடைய வழியாகத்தான் இருக்கும். அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காதவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சொற்களை கேட்காதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நாளை மறுமையில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் நரகத்தை படைத்தேன் என்று இறைவன் பதில் சொல்றேன். மூன்றாவது கேள்வி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் நீயாக இருந்தால் என்னிடம் நீ என்ன கேட்பாய்? அதாவது மூசா அல்லாஹ்வாக இருந்து அல்லாஹ் மூசாவாக இருந்தால் நீ என்கிட்ட என்ன கேட்ப அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், நான் உங்களிடம் கேட்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? சப்போஸ் ஒரு கணம் நீங்கள் இறைவனாக இருந்தால், அதுதான் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம், அதனால சும்மா ஒரு கேள்விதான், ஒரு உரையாடல், ஹதீஸ் வரக்கூடிய செய்தி ஒரு உரையாடல், என்ன பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், நான் உங்களிடம் கேட்கக்கூடியதாக இருந்தால் நான் கேட்பது என்னுடைய ஆஃபியத்தை தான் கேட்பேன், உடல் ஆரோக்கியத்தை தான் கேட்பேன் என்பதை அல்லாஹ் பதில் சொல்கிறார். வரலாற்றை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான அற்புதங்களை கொண்டவர்கள் நபிமார்கள். அந்த அற்புதங்கள் செய்து காட்டிய நபிமார்களில் வித்தியாசப்படக்கூடியவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈரோக தலைவர் காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக சிந்தித்து செயல்பட்டவர்களானார். இன்னைக்கு ஒரு சுண்ணாவை கடைபிடிப்பதற்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு சொல்லாச சொல்லத்துக்கு ஏராளம்
நாம் கேள்விப்படுறோம், படிக்கிறோம், அதனுடைய துஆக்களை மனம் செய்கிறோம். ஆனால் அதை அமலுக்கு கொண்டு வருகிறோமா என்றால் 0% இருக்கும். என்ன சேர்ந்தான் சொல்றேன். நீங்க மட்டும் இது வந்து அப்படி கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. சில காரியங்களை சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளும் கொஞ்சம் பலகீனமா இருந்திருக்கலாம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம், அவருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நாம் முழுவதுமாக விளங்கி வைத்துக் கொண்டால், அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம் முழுமையாக விளங்கி கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கை சீராகும், நம் ஈமான் சீராகும், நம்முடைய வழி சீராகும், நம்முடைய வழி நேர்மையாகும், நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தினுடைய சட்டத்தின்படி இஸ்லாத்தினுடைய சரியத்தின்படி அமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் என்னும் பயணத்தை ஏற்படுத்துகிறார். அதற்குண்டான காரணங்கள் ஏராளம் இருக்கிறது. இரண்டு காரணங்களை சொல்லி நான் விஷயத்துக்கு வருகிறேன். முதல் காரணம், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் தன்னை சந்திக்க ஏன் வானை நோக்கி அழைக்க செய்தார்? அதுக்குண்டான காரணம் என்ன? ஒன்று, ரொம்ப பாசமாக இருந்தவர்கள் யார்? அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இன்னொரு பக்கம் அந்த மக்காவில் பணக்காரராக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியாக வந்து, மக்காவில் எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு இந்த இரண்டு பேர்கள் இருந்தார்கள். ஒன்று அபூ தாலிப், இன்னொரு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இரண்டு பேர்களுடைய மரண செய்திகள் ஆண்டுகளுக்கு இடையில் நடக்கிறது. முதல் அபூ தாலிப் இருக்கிறார், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வஃபாத். அதுவரைக்கும் மக்காவில் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து வந்தார்கள். எதிரிகள் மக்கா குறைஷிகள் நபியிடம் நெருங்க முடியாது, எதற்காக எதிர்ப்பை தெரிவிக்க நெருங்க முடியாது. அதுவரைக்கும் நபி தங்களுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார்கள் மக்கா குறைஷிகளுக்கு மத்தியில். அதை சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பலர் கேலியும் கிண்டலுமாக செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப் அவர்களும் ஹஜ்ரத் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இரண்டு பேர்களுடைய மரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன வேதனைக்குள்ளாக்கப்பட்டு விட்டது. இரண்டு பேரும் இறந்துட்டாங்க. இரண்டு பேருக்கும் இல்ல. மக்கா குறைஷிகள் என்ன செய்தாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு வெளியே அனுப்பினார்கள். நீங்க மக்கா விட்டு வெளியே போங்க, காபத்துல்லாஹ் இருக்காதீங்க, பிரசங்கம் செய்யாதீங்க, மார்க்கத்தை பத்தி சொல்லாதீங்க, அல்லாஹ் பத்தி சொல்லாதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சொல்லாதீங்க, நாங்க கேட்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், நீங்க மக்கா விட்டு வெளியே போங்க என்று நபியை பார்த்து அந்த மக்கா குறைஷிகள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அங்க ஒரு சோதனை ஏற்படுகிறது. நீங்க அப்பதான் தாயிஃபுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு பேர்கள் இல்ல, தாயிஃபுக்கு போயிட்டாங்க. இது முக்கியமான காரணங்களாக எழுதுகிறார்கள் இமாம்கள். மிஅராஜ் கொடுக்கப்படுவதற்குண்டான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் கொடுக்கப்படுவதற்குண்டான முக்கியமான காரணங்களில் ஒன்று இரண்டு பேருடைய மரணம். தாயிஃபுக்கு போறாங்க, இஸ்லாம் அங்க போய் சொல்லுவோம் அப்படின்னு போறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். தாயிஃபுடைய வரலாறு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த தாயிஃபில் ஏற்படக்கூடிய சோதனை கஷ்டம்தான் இந்த இரண்டு விதமான காரணங்கள். எந்த அளவு ஆகிப்போச்சு அப்படின்னா, இனிமேல் மக்காவில் நம்மால் இருக்க முடியுமா, மக்காவில் பிரசங்கம் செய்ய முடியுமா, மக்காவில் மார்க்கத்தை பற்றி எடுத்துரைக்க முடியுமா என்ற அளவுக்கு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மிஅராஜ் என்னும் பயணம் ஏற்பட்டது. அதனால்தான் இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சோதனையோ ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எதற்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால், பிறகு ஒரு மிகப்பெரிய இரட்டிப்பான வெற்றி உங்களுக்கு வர இருக்கிறது, ஒரு ஆனந்தமான செய்தி உங்களுக்கு வர இருக்கிறது, ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வர இருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக நம்புங்கள். அதை விட்டுட்டு அல்லாஹ் சோதனை தந்துட்டான், வேதனை தந்துட்டான், கஷ்டத்தை தந்துட்டான், நான் அல்லாஹ்வுக்கு செய்யாத கடமைகள் எதுவும் இல்லை, விக்ரம் செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், ஸலவாத் ஓதுகிறேன், குர்ஆன் ஓதுகிறேன், எல்லா விதமான வணக்கங்களையும் செய்கிறேன், அல்லாஹ் என்ன மட்டும் சோதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இஸ்லாமிய சொந்தங்களை தயவு செய்து உங்களுடைய நாவினால் சொல்லிவிடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இந்த வார்த்தையை சொல்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நம்முடைய நம்பிக்கை என்ன? அப்படி நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். கைரிஹி வ ஷர்ரிஹி, நல்லதும் கெட்டதும்
இறைவன் புறத்திலிருந்துதான் நடக்குகிறது என்பதை நாம் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படி ஈமான் கொண்டிருக்க நாம் சந்தோஷம் வந்தா மட்டும் எல்லாரும் மறந்துடுறோம். நீங்க அப்படிதான் இருக்கு. சந்தோஷமான காரியங்கள்ல, சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ல அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இவன் எதிர்பார்க்கிறான். அதை நாம் மறந்து அதே மாதிரி காரியங்களை மறந்து விடுகிறோம். சோதனையான காலங்களில், அதாவது துக்கமான காலங்களில் இறைவனை ஏசக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு அப்படி செய்யறாங்க. தயவு செய்யக்கூடாது. மார்க்கம் தடை செய்கிறது. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு ஒரு சோதனைக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைத்தால் இரட்டிப்பான சந்தோஷம் இருக்குமோ, அதே போலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான சோதனைகளை உள்ளாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய அறிவிப்பு வருகிறது. இன்றைக்கும் வாசல் வழியாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் நபியை சந்திக்க. வாசல் வழியாகத்தான் வருவார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்றான், سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. سبحان அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. எல்லா இடங்களும் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகில் எந்த மனிதராலும் இந்த செயலை செய்ய முடியாத காரியங்களுக்கு தான் இந்த சுபஹான என்ற ஒரு வார்த்தை இறைவன் சொல்வான். நீங்க குர்ஆனை பத்தி பாருங்க, எங்கெல்லாம் அல்லாஹ் சுபஹான என்ற ஒரு வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறானோ அதற்கு பின்னால் வரக்கூடிய செய்தி என்பது இந்த உலகில் யாராலும் செய்ய முடியாத செயலாகத்தான் இருக்கும். அது இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் குர்ஆன்ல வரும்போது அல்லாஹ் சுபஹான அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தான் சொல்லுவான். அந்த மிஅராஜை பற்றி சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ் சுபஹான அல்லதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். எப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டு வாசல் வழியாகத்தான் நபியை சந்திக்க வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 52வது வயதுக்கு மேல, அதாவது குறிப்பாக சொல்ல போறாங்க 52 என்ற ஒரு அறிவிப்பிலும் 53 வயது என்ற ஒரு அறிவிப்பிலும் இருக்கிறது. தன்னுடைய சகோதரி யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய வீட்டுல அன்றைக்கு மேராஜ் நடப்பதற்கு முன்பாக அன்றைக்கு இரவு அவர்களுடைய வீட்டில் உணவு சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். எப்படி தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கூரையை பிரித்து கொண்டு வருகிறார்கள். இதனுடைய விளக்கமும் சொல்றாங்க, இது வானை நோக்கி செல்லக்கூடிய பயணம் என்பதற்காக கூரை வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்கிக் கொண்டிருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்திருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க செல்ல வேண்டும். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபத்துல்லாஹ்வுக்கு வராங்க. கஅபத்துல்லாஹ்வுக்கு வந்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொண்டை பகுதியில் இருந்து வயிற்று பாதை வரைக்கும் உள்ள அந்த உள் உறுப்புகள் இருக்குது அல்லவா, இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய கையால், அல்லாஹ்வுடைய உதவியால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய கைகளை கொண்டு ஜம்சம் நீரால், இதயத்தை முழுவதுமாக ஜம்சம் நீரால் கழுகப்படுகிறது. ஸல்லல்லாஹுடைய இதயம் கழுகப்பட்ட பிறகு சரி செய்யப்படுகிறது அல்லாஹ்வுடைய உதவியால். கஅபத்துல்லாஹ், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்னும் வாகனத்தில் அமர்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்திருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க செல்ல வேண்டும் என்பதாக அழைத்து செல்கிறார்கள். கஅபத்துல்லாஹ்ல இருந்து அதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு தன்னுடைய அடியானை இறைவன் அழைத்திருக்கிறான் என்ற இந்த வசனத்தினுடைய பொருள். புராக் என்னும் வாகனத்தில் அமர்றாங்க. அது செல்கிறது, மேலதான் செல்லுது. எப்படி விமானம் பறக்குமோ அதே போலதான் அந்த வாகனம் செல்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடன் இருக்கிறார்கள், நபியுடன் போறாங்க, போயிட்டே இருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருகிறது. அப்போ யஸ்ரீப் என்ற இடம், மதீனா வந்து அப்பொழுது என்ன சொல்வார்கள், யஸ்ரீப் என்ற இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 ரக்காத் தொழுக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 ரக்காத் தொழுகிறாங்க. முதல்ல இரண்டாவது பிரயாணம் செய்றாங்க. அடுத்து பைத்துல் லஹம் என்ற இடம் வருகிறது. பைத்துல் லஹம் என்ற இடம், அந்த இடத்தில் 2 ரக்காத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். தொழுது விட்டு கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, ஏங்க 2 ரக்காத் அங்க யஸ்ரீப் மதீனா என்ற இடத்துல நம்ம தொழுதோம்,
இங்கே நீங்க தொழுக சொன்னீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, பைத்துல் லஹம் என்ற இடத்தில் தான் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடமாக இருக்கிறது, அதனால தான் அன்னைக்கா தொழுக சொல்லியிருந்தா சொல்றாங்க. அடுத்ததாக சொல்கிறார்கள், மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்குது. இன்னொரு செய்தியும் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பல பேருக்கு கேள்வி வரும், அது எப்படி ஒரே இரவுல போயிட்டு மேல போயிட்டு மஸ்ஜித் அக்ஸா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், இன்னைக்கு நீங்க கணக்கு பண்ணீங்க கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் இருக்குல்ல, அங்க 1200 கிலோமீட்டர். இன்னைக்கு தரை வழியாக பிரயாணம் செய்தால் கிட்டத்தட்ட 25 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு பிரயாணம் எப்படிங்க? இன்னைக்கு நிகழ்காலத்துல 25 மணி நேரம் பிரயாண நேரம். இந்த வான் மேல அதாவது பிளைட்ல போனா அப்படின்னா குறைய நேரம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி ஸல்லல்லாஹு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போய் அங்கிருந்து 7 வானங்கள் கடந்து அல்லாஹ் சொர்க்கத்தை நரகத்தை பார்த்து பிறகு அல்லாஹ்வை சந்தித்து சித்ரத்துல் முன்தஹா என்னும் இடத்துல அல்லாஹ்வை சந்தித்து பேசி அன்பளிப்பு வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு நிகழ்காலத்துல நம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எழலாம். அதற்கு நான் பதில் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இறைவன் காலத்தை நிறுத்தி வைத்தார். சென்ற ஆண்டு நான் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அந்த இரவு நேர காலத்தை இறைவன் நிறுத்தி வைத்தால் எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த உலகத்திற்கு வருகிறார்களோ அதுல இருந்து அந்த அடுத்த நேரம் ஆரம்பிக்குது. இந்த காலத்தை நிறுத்தி வைத்தான் என்ற தலைப்புல வேற வரலாறு போயிட்டே இருக்கும். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் காலத்தை நிறுத்தி வச்சிருக்கான், காலத்தை நிறுத்தி வைத்திருக்கிறான் அப்படிங்கிற வரலாறு சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட். நான் வேற சப்ஜெக்டா வரேன். இரண்டாவதாக பைத்துல் லஹம் என்ற இடத்துல 2 ரக்காத் தொழுகிறாங்க. அடுத்து பிரயாணம் செய்யறாங்க, புராக் என்னும் மாகாணத்தில் பிரயாணம் செய்யறாங்க. செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அங்க ஒரு மூதாட்டி நபி அழைக்கிறாங்க. ஒரு மூதாட்டி, யா நபியே இங்க வாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்று ஒரு மூதாட்டி அழைக்கிறாங்க. பூமியில கீழ் நின்று ஒரு ஓரமா நின்று அழைக்கிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா நபியே அந்த மூதாட்டியினுடைய அழைப்பு நீங்க பதில் சொல்லாதீங்க, ஏன் கடந்து வாங்க, கடந்து போயிட்டே இருக்கும். கொஞ்ச தூரம் போன பிறகு அங்கே ஒரு வாலிபர் உலகில் நின்று பூமியில் நின்று ஒரு வாலிபர் நபியை அழைக்கிறார். யா நபியே இங்கே வாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதற்கு பதில் சொல்லாதீங்க, வாங்க போயிட்டே இருக்கும். கொஞ்ச தூரம் போச்சு. ஏன் அந்த 2க்கும் நீங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. முதல்ல ஒரு மூதாட்டி அழைத்தாங்க, அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்கள் என்றால் கியாமத் நாள் நெருங்கிடும். அந்த பெண்மணி தான் கியாமத் நாளுடைய அடையாளம், அந்த பெண் தான் கியாமத் நாள். நீங்க அதை தேர்வு செய்தீர்கள் என்றால் கியாமத் நாள் ரொம்ப கிட்ட வந்துடும். அதனால நீங்க பதில் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அடுத்து ஒரு வாலிபர் அழைத்தாலே அதற்கே நீங்க பதில் சொன்னீங்க, அது பதில் சொல்லல அப்படின்னு ஜிப்ரீல் கேட்கும்போது அந்த வாலிபர் தான் ஷைத்தான். ஷைத்தான் அழைத்தான். அந்த ஷைத்தானுடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் சொல்லீர்கள் என்றால் நீங்க இந்த நிகழ்ச்சியை நடக்காமல் போய்விடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்மில் பல பேர் ஷைத்தானுடைய பேச்சா என்ன? ஷைத்தானா பார்க்க போறது இல்லை, நம்ம கண் முன்னால ஷைத்தானா நிக்க மாட்டான். அது எப்படி ஷைத்தான்? அதெல்லாம் நிக்க மாட்டான். ஷைத்தான் நம்ம பார்க்கவே முடியாது. எதுதான் நம்ம ஷைத்தான் தெரியுமா? நம்ம நஃப்ஸ் தான் நம்ம ஷைத்தான். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்ம ஷைத்தான். தீயதை நினைக்க செய்கிறானே அதுதான் ஷைத்தான். கெட்டதே பண்ணணும், கெட்டதே செய்யணும், இதெல்லாம் பார்த்துக்கலாம், உலகத்துல நம்ம வாழ்ந்து அப்படி ஜாலியா ஹாப்பியா வாழ்ந்து போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது, இதுதான் ஷைத்தான். இப்படி ஏராளமா சொல்லிட்டே போலாம். அப்ப எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்கள் அதாவது உருவாகிறது, கெட்ட எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது, இதுதான் ஷைத்தான். நம்ம ஷைத்தானை கண் கூட பார்க்கலாம் முடியாது. அப்ப இதுல இருந்து விடுபடுறவன், ஷைத்தானுடைய பேச்சை கேட்காம விடுபட்டு நேர் வழியில போறானே, அவன் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமையில் வெற்றி பெற்று விடுவான். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களாக இந்த உலகத்தில் நம்ம அனைவரும் வாழ செய்வானாங்க. போது புராக் என்ற வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே 3 பானங்கள் வைக்கப்படுகிறது. வாகனம் சல்லாசம் போறாங்க, மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி செல்கிறார்கள். 3 பானங்கள், தண்ணீர், மது, பால். சல்லாசம் கேட்கிறாங்க, யா நபி நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் என்று கேட்கும்போது சல்லாசம் பாலை தேர்வு செய்தார்கள். பால் குடிச்சாங்க. நீங்க நல்லதே செய்தீர்கள், ஏனென்றால் உங்களுடைய பின்னால் வரக்கூடிய உம்மத் நல்லதா ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அவர்களுக்காக என்ற எண்ணத்தோடு நீங்கள் கொடுத்தீர்கள். அல்லாஹ் அதே துஆ ஆக்குவார் என்று அப்படியே
பிரயாணம் நடக்கிறது மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி. இங்கே ஏராளமான வரலாறுகள், அதுக்குண்டான செய்திகள் இருக்கிறது. அதுக்குண்டான நேரம் காலம் இல்லை. நான் சுருக்கமா சொல்றேன். அந்த 3 நிகழ்ச்சி. அடுத்து பைத்துல் முகத்தஸ்க்கு வராங்க. பைத்துல் முகத்தஸ் உள்ளே செல்வதற்கு முன்பாக இதே போல மதுவும் பாலும் கொடுக்கப்படுகிறது. அதை ஸல்லல்லாஹு பால் தேர்வு செய்து குடிக்கிறாங்க. தேர்வு செய்து குடித்த பிறகு உள்ளே போறாங்க. அங்க நபிமார்களுடைய கூட்டம், படை சூழல், எல்லா நபிமார்களும் வந்துட்டாங்க. ஆதம் நபியிலிருந்து கடைசி ஈசா நபி வரைக்கும் எல்லா நபிமார்களும் ஆஜராயிட்டாங்க பைத்துல் முகத்தஸ் என்னும் அந்த பள்ளிவாசலில். அங்குதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக பாங்கு சொல்கிறார்கள் தொழுகைக்காக. இங்க பைத்துல் முகத்தஸில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா நபிமார்களும் இருக்காங்க அந்த கூட்டத்துல, எல்லா நபிமார்களும் படைசூழ இருக்கிறாங்க. நம்ம எந்த நபியை சொல்றது? அப்போதுதான் அல்லாஹ்வுடைய உதவியில், அல்லாஹ்வுடைய பேச்சால், அல்லாஹ்வுடைய சொல்படி அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்றாங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அங்கதான் முதலா பாங்கு சொல்லப்படுது. தொழுகைக்காக பாங்கு யார் சொல்றா? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த உலகத்தில் கியாமத் நாள் அழியும் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் முதல் பாங்கு தொழுகைக்காக. எதற்காக சொன்னார்கள் தெரியுமா? அதற்கும் குர்ஆன் நல்லா விளக்கம் சொல்றான். எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் கட்டளை இருக்கிறான். என்ன கட்டளை தெரியுமா? பின்னாடி இறுதியாக ஒரு நபி வருவார். அந்த நபியை நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை இறைவன் குர்ஆன்ல சொல்றான். லா துமினுன்ன வல தன்சுருன் லா துமினுன்ன வல தன்சுருன்னஹும் قالوا اقررنا قال فاشهدوا وانا معكم من الشاهدين. லா துமினுன்ன வரக்கூடிய அந்த இறுதியா வரக்கூடிய அந்த இறுதி நபி இருக்காங்களே அவங்களை கொண்டு நீங்க ஈமான் கொள்ளணும். வல தன்சுருன்னஹு அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல வருது. அந்த அடிப்படையில் அங்க எல்லா நபிமார்களும் அங்கே ஈமான் கொள்கிறார்கள். யாரை கொண்டு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்கிறார்கள். இதற்குண்டான காரணம் தான் அது. அங்க வாங்க சொல்லப்படுது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எல்லா நபிமார்களுக்கும் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் பணி செய்கிறார்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 27ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை மிஅராஜுடைய இரவாக இருப்பதனால அன்னைக்கு இரவு இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பிறகு நமது பள்ளிவாசலில் வைத்து இந்த மிஅராஜுடைய தொடர் பயான் இன்ஷா அல்லாஹ் எதை நிப்பாட்டணுமோ அதிலிருந்து சித்தர்தல் முன்தஹா என்ன நடந்துச்சு, 7 வானங்களை என்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற செய்தியை இந்த சமூக மக்களுக்கு ஞாபகப்படுத்தும் அடிப்படையில் வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு இஷா தொழுகையை தொடர்ந்து மிஅராஜ் இரவாக இருப்பதனால் அந்த இரவு ஒரு சிறப்பு பயானும், அதைத் தொடர்ந்து திக்ர் மஜ்லிஸும், அதைத் தொடர்ந்து துஆவும் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிகள் நம் ஜமாத்தார்கள் முழுவதுமாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். அதனுடைய மிஅராஜுடைய இரவை பயனை அடைய வேண்டும், அதனுடைய நன்மைகளை பெற வேண்டும், அதனுடைய சிறப்புகளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வைக்கப்படுகிறது. நம் ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொள்வோம். அந்த மிஅராஜ் இரவை சிறப்புக்குரிய இரவாக ஆக்குவோம். அல்லாஹ் அந்த இரவு செய்கின்ற மற்ற நாட்களில் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் அமல்களையும் செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் தன் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கூலி தந்தல் புரிவானாக. வாக்குதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கியமான செய்தி, முக்கியமான அறிவிப்பு, இல்ல கொஞ்சம் புண்ணியமா கேளுங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த ஊர் மக்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு நம்ம கேட்பது காதுல, என்னப்பா காலங்காலமா சிறுவை கொண்டோம் அப்படியேதான் இருக்குது, ஒரு வளர்ச்சியை நோக்கி போறது இல்லையா, அப்படியேதான் இருக்குது அப்படின்னு சொல்றது நம்ம காதுல கேட்பது உண்டு. அந்த அடிப்படையில அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அற்புதமான திட்டம் நம் ஜமாத் நிர்வாக பெருமக்கள் ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான திட்டம், வளர்ச்சியை நோக்கி உள்ள திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கருணைக்கு நம்ம முஸ்லிம் ஸ்கூல் தமிழ் மீடியமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதனுடைய வேலைகள் சிறிய வேலைகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம முழுவதுமாக அறிவோம். அவங்களுடைய நியத்து என்ன அப்படின்னா, இன்னும் நம்முடைய சிறுவைகுண்டத்துல ஒரு அற்புதமான ஆங்கில வழி கல்வி ஸ்கூல் கொண்டு வரணும். அரபி படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலும் ஆங்கில வழி கல்வியும் அரபி படிக்கக்கூடிய அந்த துறையும் நம்முடைய பள்ளிக்கூடம் அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. இந்த பள்ளிக்கு சொந்தமான நிர்வாகத்திற்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் புதிதாக கட்டிடம் எழுப்பி ஆங்கில வழி கல்வியும் அரபி வழி கல்வியும் கொண்டு வரலாம் என்ற ஒரு ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கிறது நிர்வாகத்தின் சார்பாக.
அதனுடைய வளர்ச்சிக்காக இந்த ஊர் ஜமாத்தார்களும் இந்த நமக்கு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க, கல்விக்காக உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நம்ம இஸ்லாமிய சொந்தங்களா இருக்கணும், உங்க சொந்த பந்தங்கள், உங்க நண்பர்கள். ஆனா முன்னுரிமை வந்து நம்முடைய ஊர் ஜமாத்துகளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய அறிவிப்புகள் என்ன, அதனுடைய செயற்திட்டங்கள் என்ன, ஆக மொத்தம் நம்ம ஊர் வளர்ச்சியை நோக்கி போகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு ஆங்கில வழி கல்வி தேவை. அரபு படிக்கக்கூடிய அரபியும் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்வி நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அற்புதமான பள்ளிக்கூடம் நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். இன்னைக்கு நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர்ல படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம், பேக்பாடத்துல பிள்ளைங்க படிக்கிறாங்க, அங்க 6ஆம் நிலை படிக்கிறாங்க. எதுக்காக? அங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதனால அங்க படிச்ச நல்ல ஒரு கல்வி கிடைக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான். நம்ம ஊர்லயே ஆங்கில வழி கல்வி வர இருக்கிறது. அதுக்கு உண்டான கற்பான பணிகள் துவங்க இருக்கிறார்கள். ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தோட அடிப்படையில அவர்கள் முடிவு செய்யப்பட்ட ஷேர்கள் வந்து 150 ஷேராக முடிவு செய்திருக்கிறார்கள். 150 ஷேர். அந்த 150 ஷேரில் ஒரு ஷேர் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய எண்ணக்கூடிய நம்ம ஜமாத்தார்கள் ஒரு ஷேருடைய விலை 1 லட்சம் ரூபாய். ஒரு ஷேர்னா என்ன? இது நிதியாக கணக்கிடப்படாது. நிதி என்பது நம்ம கொடுத்து உதைக்கலாம். ஷேருக்கும் நிதிக்கும் வித்தியாசம் இருக்குது. நிதி கொடுத்துட்டா நமக்கு அது அவ்வளவு முடிஞ்சது, கொடுத்து நிதி கொடுத்தாச்சு, பள்ளிக்காக கொடுத்தாச்சு. ஷேர் என்பது உங்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் விஸ்பூர் ரன் ஆகிட்டே இருக்கும். அதனுடைய பெயர்கள் உங்களுடைய பெயர் இருந்து கொண்டே இருக்கும். அதான் ஷேர். அப்போ ஒரு ஷேருடைய விலை 1 லட்சம் ரூபாய். அப்போ அதிகபட்சம் ஒரு நபர் 5 ஷேர் கொடுக்க முன் வரலாம். ஒரு நபர் 5 ஷேர் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க முன் வரலாம். ஒரு ஷேருடைய விலை 1 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் 150 ஷேராக இந்த நிர்வாக பெருமக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிற போது ஷேர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னுரிமையாக நம்முடைய ஜமாத்தார்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அது சம்பந்தமான ஆலோசனைகள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு பிறகு நம் நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதையும் நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அந்த அடிப்படையில இந்த ஸ்ரீகுண்ட ஜமாத்தார்கள் ஒரு அற்புதமான முடிவுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முடிவுக்கு நம் ஜமாத்தார்கள் முழுவதுமாக கட்டுப்பட்டு அதற்குண்டான தேவைகளையும் முழுமையாக நாம் இன்று செயல்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா நாம் செய்கின்ற எல்லா வித நல்ல காரியங்களும் அல்லாஹ் தஆலா வெற்றிகரமான வாழ்க்கையாக, வெற்றிகரமான செயலாக நம் செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.